ஹலோ கைஸ், வெல்கம் பேக். மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் நீங்கள் வந்து கான்செப்ட் வீடியோ பார்த்து கான்செப்ட் எல்லாம் நல்லா பக்காவாக படிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நம்ம அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் போகலாம். இந்த வீடியோவில் நம்ம நீட் என்சிஆர்டியோட எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம், அப்புறம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் கொஞ்சம் பாஸ்ட் கொஷின்ஸ் இது எல்லாமே கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம். நீங்கள் இதோட ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதி நோட்ஸ் எல்லாம் எழுதி ஒரு நோட்ஸ் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நோட்ஸை வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நான் சொல்யூஷன் கொடுக்கறது வந்து அப்படியே காதால் கதை கேட்குற மாதிரி கேட்காதீங்க. பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்காட்டி மட்டும் நீங்கள் சொல்யூஷன்ஸ் பாருங்கள். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். A jet airplane traveling at a speed of 500 km per hour ejects its products of combustion at a speed of 1500 km per hour. Relative to the jet plane, what is the speed of the latter with respect to an observer on the ground அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதலாம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஜெட்டோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போ வெலாசிட்டி ஆஃப் அ ஜெட் ஏர்பிளேன் விஜே அப்படின்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கடா? 500 km per hour. ஓகே, இதை நீங்கள் வந்து மீட்டர் பர் செகண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹவர் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து எம்சிக்யூ டைப்பில் கேட்கும்போது உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் வந்து மீட்டர்ஸ் பர் செகண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நமக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை இல்லையா, அதனால் நான் கன்வெர்ட் பண்ணாமே வச்சுருக்கேன். சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ejects its products of combustion at a speed of 1500. அப்படின்னா கம்பஷன் ஸ்பீட், அதாவது கீழே அந்த ஜெட் பிளேன் மேலே போகும்போது அதோட கம்பஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து கீழே வரும் இல்லையா, அதோட ஸ்பீட் வந்து இட் இஸ் கிவன் அஸ் 1500 km per hour அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இது கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம வந்து மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் இல்லை மோஷன் இன் அ பிளேன், இந்த ரெண்டு டாபிக்ஸுமே நம்ம பண்ணும்போது ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் கன்வென்ஷன் வந்து இங்கே ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதாவது நம்ம எந்த ஒரு மோஷனையுமே அப்வர்ட் டைரக்ஷனில் கன்சிடர் பண்ணும்போது, அப்வர்ட் டைரக்ஷனில் இப்போது லைக் ஒரு பால் வந்து மேலே வீசணும், வெலாசிட்டி வந்து மேலே போகுது, ஹைட்டு கீழேருந்து மேலே மெஷர் பண்ணுறோம், இந்த மாதிரி அப்வர்ட் டைரக்ஷனில் எது மெஷர் பண்ணாலுமே இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ நீங்கள் வந்து அதுக்கு பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா? டவுன்வர்ட் மோஷனில் நம்ம எதை கன்சிடர் பண்ணாலும், இப்போ சப்போஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், டவுன்வர்டில் தான் கன்சிடர் பண்ணுவோம். அந்த மாதிரி டவுன்வர்ட் மோஷன், இப்போ பால் வந்து இட் இஸ் ட்ராப்ட் அப்படின்னு எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா வெலாசிட்டி டவுன்வர்ட் ஆயிரும். அப்போ டவுன்வர்ட் மோஷனில் நம்ம ஏதாச்சும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சைன் கன்வென்ஷன் நெகட்டிவாக மாறிடும். அப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிற வெலாசிட்டியில் நீங்கள் என்ன பண்ணணும்டா, ஒரு நெகட்டிவ் சைன் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஓகேவா? இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். வெலாசிட்டி ஆஃப் ஜெட் இருக்குது, வெலாசிட்டி ஆஃப் கம்பஷன் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், கம்பஷன் ப்ராடக்ட் ஜெட் இருக்குல்ல, ஏர்பிளைன் வந்து மேலே போகும்போது கம்பஷன் ப்ராடக்ட் வந்து கீழே வரும். ஓகேவா? கம்பஷன் ப்ராடக்ட் கீழே வரும். அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மேலே போகிறதுக்கு பாசிட்டிவ் வேல்யூ, கீழே வரதுக்கு நெகட்டிவ் வேல்யூ சொல்லியிருக்கோமா? அப்போ கம்பஷன் ப்ராடக்ட்டுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் ஒரு நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கணும். இதுதான் இங்கே கீ பாயிண்ட். ஓகேவா? இது நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக முடிச்சிடலாம். இனி என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பீட் ஆஃப் த லேட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு அப்சர்வர். லேட்டர்னா என்ன தெரியுமா? பின்னால் சொல்லப்பட்ட விஷயம். அதாவது முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க? முதல்ல ஜெட் ஆஃப் த வெலாசிட்டி சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ லேட்டர் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் த ஜெட்டுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? கம்பஷன் வெலாசிட்டி சொல்லியிருக்காங்க. அப்போ அதுதான் லேட்டருங்கிறது. ஓகேவா? அப்போது கம்பஷன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு த அப்சர்வர் ஆன் த கிரவுண்ட் தானே. அப்போ கம்பஷன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அப்சர்வர் ஆன் த கிரவுண்ட்னா விசிஓ. இதுதான் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம எழுதிடலாம். விசிஓ அப்படிங்கிறது வந்து விசி மைனஸ் விஓ, அதாவது வெலாசிட்டி ஆஃப் கம்பஷன் ப்ராடக்ட் மைனஸ் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அப்சர்வர். இதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னென்ன இருக்குது தெரியுமா? இங்கே பாருங்களேன், வெலாசிட்டி ஆஃப் ஜெட் ஏர்பிளைன் கொடுத்துருக்காங்களா? இந்த வெலாசிட்டி ஆஃப் ஜெட் ஏர்பிளைன் அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் ஜெட் வித் ரெஸ்பெக்ட் டு என்னது? அப்சர்வர். வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு அப்சர்வர் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அதே மாதிரி இந்த வெலாசிட்டி ஆஃப் கம்பஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது ரிலேட்டிவ் டு ஜெட் பிளேன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ திஸ் இஸ் வெலாசிட்டி ஆஃப் ஜெட் பிளேன் ரிலேட்டிவ் டு ஜெட், வெலாசிட்டி ஆஃப் கம்பஷன் வித் ரிலேட்டிவ் டு ஜெட் பிளேன் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ நமக்கு கொஸ்டினில் வெலாசிட்டி ஆஃப் கம்பஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அப்சர்வர் கேட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதணும்டா? வெலாசிட்டி ஃபஸ்ட்டு, வெலாசிட்டி ஆஃப் கம்பஷன் விசி இதுன்னு ஃபஸ்ட்டு வருது. அப்போ வெலாசிட்டி ஆஃப் கம்பஷன் மைனஸ் விஜே, அதாவது இந்த இது
இந்த velocity இருக்குல்ல அது plus velocity of the jet minus velocity of the observer. இதையும் மைனஸ் பண்ணணும். இது ஏன் மைனஸ் பண்ண உங்களுக்கு எப்படி இது கிடைக்கும்னு சொல்றீங்கன்னா இங்க பாரு மைனஸ் விஜே பிளஸ் விஜே ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு கிடைக்கிற ரிசல்டன்ட் விசி மைனஸ் விஓ அதுதான் நமக்கு வேணும். அதனால தான் இப்படி எடுத்திருக்கோம். சரியா? ஓகே, இதை நம்ம அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் கிடைச்சிரும். தட் இஸ் ஈக்குவல் டு 1500 ப்ளஸ் ஒரு 500 திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் மைனஸ் 1000 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு கிடைக்கும். அதாவது இங்கே வந்திருக்கிற மைனஸ் எதை டினோட் பண்ணுது டைரக்ஷன் டினோட் பண்ணுது. ரிசல்டன்ட் வெலாசிட்டி வந்து எப்படி இருக்கும் டவுன்வர்டு இருக்கும். அவ்வளோதான், இதுதான் அது. ஓகேவா, புரிஞ்சுதா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A car is moving along a straight highway with a speed of 126 km per hour is brought to a stop within a distance of 200 meter. What is the retardation of car and how long does it take for the car to stop? அதாவது இங்க வந்து ரெண்டு பார்ட் இருக்கு இந்த क्वेश्चनல. நம்ம அந்த ரெண்டு பார்ட்டாவே பண்ணிரலாம். பார்ட் A ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க ரிட்டார்டேஷன் ஆஃப் த கார் கேக்குறாங்களா. என்னென்ன क्वेश्चनல கொடுத்திருக்காங்க எழுதிக்கலாம். இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்திருக்காங்க. a car moving in the straight line அப்படினா அது இனிஷியல் வெலாசிட்டி. this is equal to 126 km per hour கொடுத்திருக்காங்க. இது நம்ம மாத்தணுமான்னு கேட்டா வேணும். ஏன்னா இங்க டிஸ்டன்ஸ் மீட்டர்ல இருக்கு. so we need to convert. எப்படி கன்வர்ட் பண்ணலாம் into 5/18 பண்ணீங்கன்னா கிலோமீட்டர் per hour மீட்டர் per secondல கன்வர்ட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்டாப்பிங் distance is equal to 200 மீட்டர். என்ன கேக்குறாங்க ரிட்டார்டேஷன் நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் என்னன்னு கேக்குறாங்க. இது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா. ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னடா ds is equal to minus u square divided by 2a. இந்த ஃபார்முலா தான் நம்ம படிச்சிருக்கோம். அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் நீங்க இதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கலாம். 18 வந்து 6th டேபிளில் 3 டைம்ஸ் வரும். 126 வந்து 21 டைம்ஸ் வரும். 3 வந்து 1 டைம், 21 வந்து 7 டைம். 7 into 5 is equal to 35 meters per second அப்படின்னு மாறிடுச்சு. ஓகே, இப்போ பாருங்க ds எவ்வளோட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து 200 is equal to minus of 35 squared divided by 2 into a. இங்க நமக்கு a தானே வேணும். அப்போ a is equal to 35 squared divided by 2 into 200 அப்படின்னு வரும். ஓகேவா, இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா you will get see this is equal to 35 into 35 இப்படி எழுதிக்கலாம். minus 35 into 35 divided by 2 into 200 எழுதிக்கலாம். இது வந்து 7 time and this is 40 times. this is again 8 times. this is again 7 times in 5 டேபிளில் போகுமா. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. உட்காந்து அந்த நார்மல் டிவிஷன் மெத்தடில் உட்காந்து போடாமல் இப்படி டேரெக்டாக கேன்சல் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. சரியா? this is equal to 7 into 7 வந்து எவ்வளோடா 49 divided by 2 8s are 16 வருமா. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு அப்ராக்சிமேட்லி equal to minus 3.06 meters per second squared அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் என்னது ரிட்டார்டேஷன். நெகட்டிவ் சைன்ல இருக்க ரிட்டார்டேஷன் தான் கேட்டிருக்காங்க. சரி, இனி செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க how long does it take for the car to stop. how longனா என்ன டைம் என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டாக டைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டைம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். இனிஷியல் வெலாசிட்டி இருக்கா இருக்கு. ஃபைனல் வெலாசிட்டி தெரியுமா தெரியும். எப்படி ஸ்டாப்னு தானே சொல்லியிருக்காங்க. brought to stop அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 0. ஓகே, ஃபைனல் வெலாசிட்டி இருக்கு, ஆக்சலரேஷன் இருக்கு. அப்போ இதெல்லாம் கனெக்ட் ஆகிற ஃபார்முலா என்ன v is equal to u plus at அப்படிங்கிற ஃபார்முலா கனெக்ட் ஆகுமா. v is equal to 0 தானே. that is equal to u எவ்வளோ u வந்து 35 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி. 35 plus ஆக்சலரேஷன் எவ்வளோடா ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவ் ரிட்டார்டேஷன் தானே. அதனால minus 3.06 into what is time டைம் தான் நமக்கு தேவை. அப்போ இங்கேருந்து நம்ம டைம் கண்டுபிடிக்கலாம். that is equal to 0 minus 35 செட் போயிடுச்சுன்னா minus 35 ஆயிரும் divided by minus 3.06 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த சைடு வந்து left side மூவ் ஆச்சுன்னா டிவிஷன்ல ஆயிரும். this is equal to நெகட்டிவ் கேன்சல் ஆயிரும். you will get time as 11.4 seconds அப்படின்னு கிடைக்கும். see ரொம்ப ஈஸி. கரெக்டா, நமக்கு வந்து கான்செப்ட் வந்து ஒழுங்கா தெரிஞ்சிருந்தாலே போதும். எல்லா ப்ராப்ளம்ஸும் ரொம்ப ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Two trains A and B of length 400 meter each are moving on a parallel track with a uniform speed of 72 km per hour in the same direction with A ahead of B. The driver of B decides to overtake A and accelerates by 1 meters per second squared. If after 50 seconds the guard of B just brushes past the driver,
just brushes past the driver. What is the original distance between them? டே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஷின்லேயே ஆன்சர் இருக்கும். கொஷினில் இருக்கிற ஒரு வார்த்தையுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? நீங்கள் எதையாச்சும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்காம போயிடும். அதனால் கொஷின் ரீட் பண்ணும்போதே ரொம்ப கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். இப்போ நம்ம கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதுவோம். 2 trains A and B of length வந்து 400 மீட்டர். அதாவது 2 ட்ரெயின் இருக்குது. இங்கே பாருங்கள், 2 ட்ரெயின் இருக்குது. ஒன்று ஏ, இன்னொன்று பி. ஐயோ, ரொம்ப கன்றாவியாக வரைகிறேன்ல. ஓகே, 2 ட்ரெயின் இருக்குது. ஒன்று வந்து ஏ, இன்னொன்று வந்து பி. எனக்கு சொல்லியிருக்காங்க ஏ அஹெட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ தான் முதல்ல இருக்குது, இங்கே இருக்கிறது வந்து பி. சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 2 பேர்த்தோட லெங்த் 400 மீட்டர். அதாவது லெங்த் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு லெங்த் ஆஃப் பி, தட் இஸ் ஈக்குவல் டு 400 மீட்டர். 2 பேரும் 400 மீட்டர். சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 பேருமே ஒரே ஸ்பீடில் தான் மூவ் ஆகுறாங்க. இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் போத் ஏ அண்ட் பி is equal to 72 km/h கொடுத்துருக்காங்க. அப்போ அதை கன்வெர்ட் பண்ணணும்ல, 72 into 5/18. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா we will get around 20 meters per second அப்படின்னு வரும். சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சேம் டைரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The driver decides to overtake A and accelerates by 1 meters per second. அதாவது acceleration of train B is equal to 1 meters per second squared அப்படின்னு அதுவும் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ நேரத்தில் ஆக்சிலரேட் பண்ணியிருக்காங்க, ஐ மீன் எவ்வளோ நேரத்தில் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போயிருக்காங்க, டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு 50 seconds அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா, பியோட டிரைவர் வந்து இங்கே இருப்பாங்களா, ஏயோட டிரைவரும் இங்கே தான் இருப்பாங்க. நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கடா, பி ஜஸ்ட் brushes past the driver of A, the guard of B brushes past the driver of A. அப்படின்னா என்ன தெரியுமா, கார்டு வந்து எப்பவுமே ட்ரெயின் பொட்டியோட கடைசியில் இருக்கும். அதுதான் கார்டு. எப்பவுமே அப்படிதான். ஒரு ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் பெட்டி வந்து டிரைவர், கடைசி பெட்டி வந்து கார்டு. கார்டு தான் டிரைவரை பாஸ் பண்ணி போயிருக்காங்களாம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த ட்ரெயின் ஓவர்டேக் பண்ணி வந்து இப்போ எங்கே எப்படி நிற்கிதுன்னா இப்படி நிற்கிது. ஓகேவா, இதுதான் ட்ரெயின் பி. இங்கே டிரைவர், இங்கே கார்டு. திஸ் இஸ் ஹவு இட் ஹஸ் ஓவர்டேக்கன். நம்ம வந்து கொஷின் படிக்கும்போது இந்த ட்ரெயின் வந்து இங்கே இப்படி நிற்கிது அப்படின்னு நம்ம எழுதிடுவோம். அது கிடையாது. கார்டும் டிரைவரும் ஒரே டிஸ்டன்ஸில் நிற்கிறாங்க. இதுதான் கொஷின். ஓகே, இனி வந்து அவங்க என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ஒரிஜினல் டிஸ்டன்ஸ். அதாவது இப்போ இவங்க 2 பேத்துக்கும் இடையில இருக்கிற ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் எஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப ஈஸி. பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தெரியும், ஆனால் ரொம்ப ஈஸி. இதில் இருந்த 2 ட்விஸ்ட் என்னென்னா, ஒன்று இது, இந்த கார்டும் டிரைவரும் எங்கே இருக்குன்னு தெரியாதது. இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பாதி கொஷின் சால்வ்டு. மீதி பாதி இருக்கிற ட்விஸ்ட் என்ன தெரியுமா, நம்மக்கிட்ட 2 ட்ரெயினும் ஒரே ஸ்பீடில் ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்களா, அதுவும் சேம் டைரக்ஷனில் ஒரே ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது. சேம் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுதுன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் பி வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் ஏ என்னவா இருக்கும், ஒரே டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுதுன்னா நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோமா. 20 - 20 is equal to என்னன்னு வரும், 0ன்னு வரும். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஆப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணி நம்மக்கிட்ட கொஷின் இருந்துச்சு அப்படின்னா என்றைக்குமே நீங்கள் என்ன பண்ணணும், ரிலேட்டிவ் வெலாசிட்டி எடுக்கணும். நம்ம கொண்டு போய் ஈக்குவேஷனில் இந்த 20 meters per second போட்டு வச்சோன்னா அப்படியே தப்பாயிரும். இந்த 2 ட்விஸ்ட்டை மட்டும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். அப்புறம் 4 marks உங்கள் கையில். என்ன பார்க்கலாமா, இப்போ இனிஷியல் டிஸ்டன்ஸ் தானே கேட்குறாங்க. இனிஷியல் டிஸ்டன்ஸ் பாருங்கள், இந்த டைம் 50 seconds இருக்குல்ல, இந்த 50 seconds எதுக்கு எடுத்திருக்காங்க பாரு, இந்த டிரைவர் ஃபஸ்ட்டு இந்த எஸ்ஸுங்கிற டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு, கரெக்டாக எஸ்ஸுங்கிற டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்திருக்கும். எஸ்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் கவர் ஆயிடுச்சுன்னு டிரைவர் இங்கே வந்துடுவாரா. இந்த டிரைவர் ட்ராவல் பண்ணி ஏங்கிற ட்ரெயினோட டிரைவர் கூட மேட்ச் ஆகி நிற்கணும். அதுக்கு ஒரு டைம் எடுத்திருக்கோம், கரெக்டாக. அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அந்த டிஸ்டன்ஸ் வந்து 400 மீட்டர். அதாவது இந்த டிரைவர் இங்கே வந்துட்டாரு, இங்கேருந்து டிரைவர் இங்கே போகணும். அதோட லெங்த் என்ன, 400 மீட்டர் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 400 ப்ளஸ் இங்கே இருந்த கார்டு இருக்குல்ல, அதாவது இப்போ இது வந்து இங்கே வந்து நிற்கிது. இங்கே இருக்கிற கார்டு டிரைவர் பக்கத்தில் போகணும். டிரைவரோட நிற்கிறாரு. இங்கே இருக்கிற கார்டு இப்போ டிரைவர் பக்கத்தில் போகணும். அதுக்கு எவ்வளோ லெங்த் ட்ராவல் ஆகும்னா அதுக்கு ஒரு 400. அப்போ இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு எடுத்த டைம் தான் என்னது, 50 seconds. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் பாருங்கள், எஸ் இஸ் ஈக்குவல் டு
S plus 800, 400 plus 400, 800 தானே, that is equal to UBAT, relative velocity தான் எடுக்கணும், plus half AT squared. இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. S is equal to UT plus half AT squared இருக்குல்ல, அந்த ஃபார்முலா தான். சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். UBA எவ்வளோடா, 0ன்னு கிடச்சிருக்கா, 0. டைம் எவ்வளோ, டைம் வந்து T, ஆனால் T 0 இன்டூ டைம் வந்து 0 தானே, அப்போ 0னே போட்டுக்கலாம். ப்ளஸ் ஹாஃப் இன்டூ ஆக்சலரேஷன் எவ்வளோ, 1 இன்டூ 50 ஸ்கொயர், டைம் வந்து 50 தான், 50 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் 800. இங்கேருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா எஸ் ப்ளஸ் 800 இஸ் ஈக்குவல் டு 50 ஸ்கொயர் வந்து 2500 வரும், டிவைடட் பை 2 வந்து 1250 மீட்டர்ஸ். சரியா, இப்போ இங்கேருந்து நமக்கு எஸ் கிடச்சிருச்சு. எஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோடா, 1250 மைனஸ் 800, தட் இஸ் ஈக்குவல் டு வீல் கெட் 450 மீட்டர். அவ்வளோதான், முடிஞ்சது. நமக்கு அதானே கேட்டிருக்காங்க, வாட் வாஸ் த ஒரிஜினல் டிஸ்டன்ஸ். ஒரிஜினல் டிஸ்டன்ஸுங்கிறது எஸ் இஸ் ஈக்குவல் டு 450 மீட்டர். பார்க்கறக்கு ரொம்ப பெரிய கொஷின் மாதிரி தெரியும், பட் ஆக்சுவலாக இந்த ஒரு டயக்ராமும் இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டியும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே போதும். யூஸ்வலாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வீட்டில் வந்து ஃபிசிக்ஸ் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம எப்போவுமே சொல்வோம்ல, கொஷினில் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதுங்கன்னு. அந்த மாதிரி எடுத்து எழுதுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குற சினாரியோ இமேஜின் பண்ண முடியாட்டி அதை ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி இந்த மாதிரி போட்டு வைங்க. அப்போ கொஞ்சம் கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபிசிக்ஸ் படிக்க முடியும், வேறு வழியே கிடையாது. நிறைய பேருக்கு ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். Next question பாருங்க. On a 2-lane road, car A is traveling with a speed of 36 km per hour. Two cars B and C approach car A in opposite direction with a speed of 54 km per hour each at certain distance. When the distance AB is equal to AC, both being 1 km, B decides to overtake A before C does. What minimum acceleration of car B is required to avoid an accident? Okay. இது என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராம் வரைஞ்சி வச்சு புரிஞ்சுக்குவோம். சரியா, 2-லேன் ரோடு இருக்குது. 2-லேன் ரோடுனா என்ன, நம்ம யூஸ்வலாக பார்க்குற ரோடு இருக்குல்ல, நடுவில் டிவைடர் வச்சு, அதுதான் 2-லேன் ரோடு. சரியா, ஓகே. இப்போ இங்கே வந்து கார் ஏ வந்து ட்ராவல் ஆகுது. கார் இங்கே வரைச்சிக்கலாம். கார் ஏ வந்து ட்ராவல் ஆகுது. அது ட்ராவல் ஆகக்கூடிய ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ரெண்டு கார் பியும் கார் சியும் கார் ஏவை அப்ரோச் பண்ணுதான், ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்ரோச் பண்ணுதான். அதாவது கார் பி வந்து ஓகே, கார் பி வந்து பின்னாடி இருந்தோம், கார் சி முன்னாடி இருந்தும் அப்ரோச் பண்ணுது. இந்த மாதிரி 2-லேன் ரோடு தானே, அதனால இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுது. சரியா, ரெண்டு பேர்த்தோட ஸ்பீடும் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அட் அ சர்டன் இன்ஸ்டன்ட் வென் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி, அதாவது ஏபிக்கு இடையில இருக்கிற தூரமும் ஏசிக்கு இடையில இருக்கிற தூரமும் சேமாக இருக்கிற அந்த இன்ஸ்டன்ட்டில் பி அப்படிங்கிற கார் என்ன பண்ணுது தெரியுமா, ஏயை சி வரதுக்குள்ளே நம்ம ஓவர்டேக் பண்ணிடலாம் அப்படின்னு ஓவர்டேக் பண்ண போகுது. சரியா, இது ஒன்றும் இல்லை, இது ஓவர்டேக்கிங் ப்ராப்ளம். நம்ம கார் ஓட்டிட்டு போகும்போது நமக்கு முன்னாடி இருக்கிற காரை எதிரில் வரவனை விட முன்னாடி வேகமாக நம்ம ஓவர்டேக் எடுப்போம்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷன். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற தூரம் வந்து சேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஒன்று தான் ட்விஸ்ட்டு. சரியா, இந்த கார் பி வந்து எந்த ஆக்சலரேஷனில் ஏ ஓவர்டேக் பண்ணால் சி மேலே மோதாமல் ஓவர்டேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இது ரொம்ப ஈஸி. இது வரைக்கும் புரிஞ்சுட்டிங்களா, டயக்ராம் வரைஞ்சு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதுவோமா, வெலாசிட்டி ஆஃப் கார் ஏ கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் கார் ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 36 km/h கொடுத்துருக்காங்க. மீட்டர்ஸ் பர் செகண்டில் கன்வெர்ட் பண்ணணும். 5/18, இது 6 டைம், இது 3 டைம், 1 டைம், 2 டைம், யூ வில் கெட் 10 அப்படின்னு கிடைக்கும். 10 m/s கிடைக்கும். சரி, அடுத்தது வெலாசிட்டி ஆஃப் கார் பி கொடுத்துருக்காங்களா, வெலாசிட்டி ஆஃப் கார் பி கொடுத்துருக்காங்க with speed of, okay, கார் பியும் கொடுத்துருக்காங்க, கார் சி ரெண்டுமே ஈக்குவல் தான். வெலாசிட்டி ஆஃப் கார் பி ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் கார் சி, தட் இஸ் ஈக்குவல் டு 54 km/h. அதையும் நம்ம என்ன பண்ணுறோம், மீட்டர்ஸ் பர் செகண்டில் கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கும் 15 m/s அப்படின்னு கிடைக்கும். 15 m/s அப்படின்னு கிடைக்கும். சரி, இப்போது ஃபஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணணும் தெரியுமா, இந்த கார் சி வந்து கார் ஏக்கு, இந்த கார் சிக்கும் கார் ஏக்கும் 1 km டிஸ்டன்ஸ் இருக்குது. சரியா, இந்த 1 km டிஸ்டன்ஸை கார் சி கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு முதல்ல தெரியணும். இப்போ 10 செகண்ட் எடுத்துக்கிறதுன்னு வச்சுக்கலாம். இந்த கார் பி
9 செகண்டில் ஓவர்டேக் பண்ணாதான் ஆக்சிடெண்ட்டை அவாய்ட் பண்ண முடியும். கரெக்டாக? அப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ டைமில் இந்த டிஸ்டன்ஸ் வந்து கவர் ஆகுது அப்படின்னு கேல்குலேட் பண்ணலாம். அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா, கார் சியை கம்பேர் பண்ணும்போது கார் ஏயோட வெலாசிட்டி என்னன்னு தேவை. அதாவது வெலாசிட்டி ஆஃப் கார் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு கார் சி நமக்கு தேவை, ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் வராங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து நம்ம என்ன பண்ணணும், வெலாசிட்டிஸை ஆட் பண்ணணும். அப்போ ஐ வில் கெட் 10 + 15 கிடைக்கும். 10 + 15 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோடா, 25 மீட்டர்ஸ் பர் செகண்ட். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற ரிலேட்டிவ் வெலாசிட்டி. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கார் ஏக்கும் கார் சிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தெரியல, டிஸ்டன்ஸ் ஆஃப் கார் ஏ அண்ட் கார் சி எவ்வளோ, 1 கிலோமீட்டர், அதாவது 1000 மீட்டர் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம எவ்வளோ டைமில் இவங்க ரெண்டு பேரும் கிராஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, ஸ்பீட் இஸ் ஈக்குவல், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை velocity of A with respect to C, that is equal to 1000 meter divided by velocity of A with respect to C எவ்வளோ, 25. 1000 by 25 is equal to எவ்வளோ வரும், 40 seconds. அதாவது இந்த Cங்கிற காரு இவங்களுக்கு Aக்கும் Cக்கும் இடையில இருக்கிற இந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை 40 செகண்ட்ஸில் ட்ராவல் பண்ணிடுவான், கவர் பண்ணிடுவான். அப்போ இந்த பிங்கிற காரு 40 செகண்ட்ஸுக்குள்ளே இந்த ஏ வந்து ஓவர்டேக் பண்ணாதான் ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ண முடியும். இல்லாட்டி ரெண்டு பேரும் டம்முன்னு போய் முட்டிக்குவாங்க. கரெக்டாக? சரி, அப்போ பிக்கு தேவையான மினிமம் ஆக்சிலரேஷன் என்னன்னு கேல்குலேட் பண்ணலாம். ஈஸி. இப்போ டைம் நமக்கு தெரியுமா, டைம் இஸ் ஈக்குவல் டு 40 செகண்ட்ஸ் அப்படின்னு தெரியும். டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணணும், பி 1 கிலோமீட்டர் கவர் பண்ணணும். 1 கிலோமீட்டர் தான் கேப், 1 கிலோமீட்டர் கவர் பண்ணணும். அதே மாதிரி ஆக்சிலரேஷன் என்னன்னு தெரியுமா, தெரியும். ஆக்சிலரேஷனை நமக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை சாரி, ஆக்சலரேஷன் தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஓகே, டிஸ்டன்ஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ½ AT ஸ்கொயர்டா. இங்கே எஸ் நமக்கு தெரியும்ல, எவ்வளோ, 1000 தானே ஓவர்டேக் பண்ணணும். ஓகே, 1000 இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ, இனிஷியல் வெலாசிட்டி வந்து இதில் வந்து இனிஷியல் வெலாசிட்டி வந்து வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. சரியா? வெலாசிட்டி ஆஃப் பி with respect to n. இப்போ அவங்க ரெண்டு பேர் தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். அதனால velocity of b எவ்வளோ, velocity of b 15, a எவ்வளோ 10. இவங்க ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுறாங்களா, ஒரே டைரக்ஷன்னா என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். அப்போது 15 - 10 is equal to 5ன்னு நமக்கு கிடைக்கும். அப்போ 5 இன்ட்டு எவ்வளோ டைமில் கவர் பண்ணணும், 40 செகண்ட்ஸ். 5 × 40 ப்ளஸ் ½ இன்ட்டு a இன்ட்டு 40 ஸ்கொயர்டு, தட் இஸ் ஈக்குவல் டு 1000 ஈக்குவல் டு 200 plus 400 square 40 squared எவ்வளோ, 40 squared வந்து 16 1600 divided by 2 பண்ணுங்க, எவ்வளோ கிடைக்கும், 800 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 800 A, இங்கேருந்து நமக்கு A தானே வேணும். A equal to 1000 minus 200 divided by 800, that is equal to எவ்வளோ கிடைக்கும், 1 கிடைக்கும். 1 meters per second squared. அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A man walks on a straight road from his home to market 2.5 km away with a speed of 5 km per hour. Finding the market closed, he instantly turns and walks back home with a speed of 7.5 km. What is the magnitude of average velocity? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் பண்ணும்போது 1-2 ப்ராப்ளம் ஃபிசிக்ஸில் கிடைக்காட்டி நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப வெறுப்பாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும். ஐயோ எனக்கு ஃபிசிக்ஸ் வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ரொம்ப டல் ஆயிடுவீங்க. அதெல்லாம் அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. சரியா? 1-2 கொஸ்டின் பண்ணி நமக்கு கிடைக்காட்டி நம்ம புக்கை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணாதான் ஒரு விஷயத்தில் மாஸ்டர் ஆக முடியும். சரியா? அதனால் திரும்ப ட்ரை பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பட் தயவு செஞ்சு லைக் ரொம்ப என்ன சொல்கிறது, கான்ஃபிடென்ஸை வந்து லூஸ் பண்ணிடாதீங்க. சரியா? என்னால் பண்ண முடியாது, ஃபிசிக்ஸ் ரொம்ப கஷ்டம், கெமிஸ்ட்ரி பயாலஜி நான் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் இல்லை. ஃபிசிக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வரும். சரியா? இங்கே பாரு, இது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். இதுதான் ஃபார்முலா. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஒருத்தர் அவரோட வீட்டில் இருந்து மார்க்கெட்டுக்கு போகிறாரு. சரியா? மார்க்கெட்டுக்கு வீட்டுக்கும் இடையில இருக்கிற தூரம் வந்து 2.5 கிலோமீட்டர். வீட்டிலேருந்து மார்க்கெட்டுக்கு ரொம்ப மெதுவாக நடந்து போகிறாரு காலையில். ஓகேவா? ஒரு 5 km/h ஸ்பீடில் வந்து நடந்து போகிறாரு. மார்க்கெட்டுக்கு போனால் அங்கே க்ளோஸ் ஆகிருக்கான். மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிருக்கிற பார்த்தோன்னா அவர் விறுவிறுன்னு திரும்ப வீட்டுக்கு அதே நிமிஷத்தில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஒரு யூ டர்ன் போட்டு 7.5 km/h திரும்ப வந்துட்டார்.
நம்மக்கிட்ட ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நான் கான்செப்ட் சொல்லி கொடுக்கும்போது இதுக்கு ஒரு ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்துருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இங்கே வந்து டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கா, சேம் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, டைம் கொடுக்கல. அப்போ நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறோம், எப்படி கால்குலேட் பண்ணணும், S1 + S2 divided by S1 by V1 plus S2 by V2. இந்த ஃபார்முலா நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம்ல கான்செப்ட் படிக்கும்போது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லாட்டி கான்செப்ட் உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். கான்செப்ட் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், சரியா? ஓகே, இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா கிடச்சிது. S1 எவ்வளோ? S1 வந்து 2.5 கிலோமீட்டர் ப்ளஸ் S2 எவ்வளோ? S2 2.5. இதில் மாற்ற வேண்டாம், ஏன்னா ரெண்டுமே கிலோமீட்டரில் தான் இருக்குது, மாற்றாதீங்க. 2.5 + 2.5 டிவைடட் பை S1 2.5 டிவைடட் பை V1 எவ்வளோடா? V1 வந்து 5 ப்ளஸ் S2 2.5 டிவைடட் பை V2 எவ்வளோ? 7.5. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா we'll get 5 divided by 2.5 by 5 வந்து 0.5 plus 2.5 by 7.5 வந்து 0.33 அப்படின்னு வரும். That is equal to 5 divided by 0.83 which is equal to 6.02 km/h. இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். சி, ஈஸி கொஷின், சப்ப கொஷின், சரியா? இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்களா அப்படின்லாம் நினைக்காதீங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஈஸி கொஷின்ஸும் நிறைய வரும் நீட்டில். நம்ம எப்போவுமே டிஃபிகல்ட் கொஷின் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசிக்ஸை விட்டுறக்கூடாது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? டயர்ட் ஆயிட்டிங்களா இப்போவே? இனி எவ்வளவோ இருக்குது பார்க்கறக்கு நமக்கு ஃபிசிக்ஸில். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கிராஃப் கொஷின். லுக் அட் த கிராஃப்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் ஸ்டேட் வித் ரீசன்ஸ் விச் ஆஃப் தீஸ் cannot possibly represent ஒன் டைமென்ஷனல் மோஷன். அதாவது இந்த 4 கிராஃபில் எந்த கிராஃப் வந்து ஒன் டைமென்ஷனல் மோஷன் ரெப்ரசன்ட் பண்ணாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு ஏ கிராஃப் பார்ப்போம். ஏ கிராஃபில் பாருங்கள், நான் இப்போ ஒரு டைம் சூஸ் பண்ணுறேன்னா, இப்போ இங்கே இதுதான் ஒரு டைம்னு வச்சுக்கோ. இந்த டைம் நான் சூஸ் பண்ணுறேன்னா இந்த டைம் பீரியடில் 2 டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு கிடைக்குது பாருங்கடா. இங்கேருந்து இங்கே ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கிடைக்குதா? அது எப்படி ஒரே டைம் பீரியடில் ஒரு பார்ட்டிக்கல் 2 இடத்துல இருக்க முடியும்? அப்படி முடியாதுல்ல. அப்போ இந்த கிராஃப் வந்து திஸ் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். சரி, அடுத்த கிராஃப் பார்க்கலாம். அடுத்த கிராஃபும் அதே சினாரியோ. இங்கே பாரு, ஒரு டைம் எடுத்துக்கிட்டேன்னா 2 வெலாசிட்டி இருக்கான் அந்த டைமில். எப்படி பாரு, நெகட்டிவ் வெலாசிட்டி, பாசிட்டிவ் வெலாசிட்டி, நெகட்டிவ் வெலாசிட்டி, அது எப்படி பாசிபிள்? அதுவும் பாசிபிள் இல்லை. அப்போ இதுவும் கிடையாது. சரி, இது ரெண்டும் கிடையாது. சரி, சி பார்க்கலாம். சியில் பாருங்க, இப்போது நான் ஒரு டைம் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு ஒரே ஒரு ஸ்பீடு தான் இருக்குது, அது ஓகே. ஆனால் இந்த பார்ட்டு பாருங்களேன், இங்கே நெகட்டிவ் ஸ்பீடு இருக்கா? இங்கே வெலாசிட்டி இருந்தால் கூட சரி, ஓகே, ஒத்துக்கலாம். ஸ்பீடோட ஃபார்முலா என்னடா? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தானே. டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையே, டிஸ்டன்ஸ் தானே. டிஸ்டன்ஸ் பாசிட்டிவாக மட்டும்தானே இருக்க முடியும், நெகட்டிவாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. டிஸ்டன்ஸ் நெகட்டிவாக இல்லாட்டி அப்புறம் எப்படி ஸ்பீட் நெகட்டிவாக இருக்கும்? ஸ்பீட் நெகட்டிவாக இருக்க முடியாது. அப்போ இந்த கிராஃபும் நாட் பாசிபிள். சரி, அடுத்தது பாருங்கள், ஆப்ஷன் டி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? 3மே இல்லை, அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் டி தான். பார்க்கவே தேவையில்லை, டிக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்போம். இங்கே தான் ட்விஸ்ட்டு. இங்கே பாரு, ஆப்ஷன் டியில் ஒரு டைமுக்கு ஒரே ஒரு பாத் லென்த் தான், அதெல்லாம் ஓகே. ஆனால் பாசிட்டிவ் பாத் லென்த், நெகட்டிவ் பாத் லென்த், அது எப்படி பாசிபிள்? இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நெகட்டிவ் பாசிபிள். பாத் லென்த் எப்பயாச்சும் குறையுமா? பாத் லென்த் குறையாதுல்ல. டோட்டல் இது கவர்டு வந்து என்றைக்குமே குறையாது, டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணால் குறையும், கரெக்டாக? அப்போ இந்த கிராஃபும் நாட் பாசிபிள். அப்போ நன் ஆஃப் த அபவ் தான் ஆன்சர். இந்த 4 கிராஃபுமே கிடையாது. சரியா? புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின். A police van moving on a highway with a speed of 30 km/h fires a bullet at the thief's car speeding away in the same direction with a speed of 192 km/h. If the muzzle speed of the bullet is 150 meters per second, with what speed does the bullet hit the thief's car? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஈஸி. முதல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதலாம். சரியா? நீங்கள் எல்லாத்தையுமே ஈஸின்னு சொல்கிறீங்க மேம், எவ்வளோ பண்ணுறதுக்கான பாடு என்னன்னு எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு நீங்கள் மைண்ட் வாய்ஸில் நினைக்கிறீங்க, கரெக்டாக? ஆனால் ஈஸி தான், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா எல்லாமே கிடச்சிடும் நமக்கு. சரி, ஃபஸ்ட்டு என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். போலீஸ் வேனோடைய வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 30 km/h. km/h மீட்டர்/செகண்ட் கன்வெர்ட் பண்ணுமா? கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணணும். அதான் பாரு, இங்கே புல்லட்டோடது மீட்டர்ஸ்/செகண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 × 5/18, திஸ் இஸ் ஈக்குவல் டு 5, இது ஒரு 3, தட் இஸ் ஈக்குவல் டு 25/3 மீட்டர்ஸ்/செகண்ட் அப்படின்னு வரும்.
ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? T for a car speed கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. T for a car speed is equal to 192 km/h கொடுத்துருக்காங்க. இதையும் கன்வெர்ட் பண்ணணும். we will get around 160 divided by 3 கிடைக்கும். meters per second அப்படின்னு கிடைக்கும். சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? muzzle speed of the bullet அப்படின்னு கொடுத்துருக்காங்க. muzzle speed of the bulletனா ஒன்றும் இல்லை, இந்த துப்பாக்கி சுடும்போது அந்த புல்லட் இருக்குல்ல, அந்த புல்லட்டோட வெலாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. சரியா, புல்லட்டோட வெலாசிட்டி, அதாவது நம்ம கன்னை ஷூட் பண்ணும்போது அந்த கன்னுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்குல்ல, அதை தான் வந்து மசில் ஸ்பீட் ஆஃப் த புல்லட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த கன்னோட வெலாசிட்டி வந்து இட் வில் கெட் ட்ரான்ஸ்ஃபர் டு த புல்லட் ஆல்சோ. ஓகேவா, அதனால அது வந்து புல்லட்டோட வெலாசிட்டி, ஆக்சுவல் வெலாசிட்டி அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்போ மசில் ஸ்பீட்னே எடுக்கிறேன், எம்னே எடுக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 150 meters per second அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்குறாங்க? வாட் ஸ்பீட் டஸ் த புல்லட் ஹிட் த தீவ்ஸ் கார்? ஏன் மேம், புல்லட்டோட வெலாசிட்டி 150 கொடுத்துருக்காங்க, அப்போ அந்த ஸ்பீடில் தானே போய் அந்த தீஃபோட காரில் இடிக்கும். இப்போ 150 தானே ஆன்சர்னா? அதுதான் கிடையாது. இங்கே பாருங்கள், போலீஸ் வேனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக, போலீஸ்காரங்க கையில் தான் மசில் இருக்குது, புல்லட் இருக்குது. கரெக்டாக, இந்த வேனு எந்த ஸ்பீடில் ட்ராவல் ஆகுதோ அந்த ஸ்பீடு ஆல்ரெடி அந்த புல்லட்டுக்கும் இருக்குது. புல்லட் இஸ் நாட் அட் ரெஸ்ட். இந்த ஸ்பீடு ஆல்ரெடி அந்த புல்லட்டுக்கும் இருக்கும், ரிலேட்டிவ் ஸ்பீடு. சரியா, இப்போ நீங்கள் காரில் போகிறீங்கன்னா நீங்கள் பார்க்கறக்கு நீங்கள் காரில் ரெஸ்ட் பண்ணுற மாதிரி தெரியும், ஆனால் வெளியேருந்து பார்க்குற ஒரு ஆளுக்கு காரோட ஸ்பீடு என்னவோ அதே ஸ்பீடில் நீங்களும் போகிற மாதிரி இருக்குல்ல, அதே தான் இங்கேயும். புல்லட் வந்து நம்ம ஆக்சுவலாக ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி நினைப்போம், ஆனால் வெளியேருந்து பார்க்குற ஒருத்தருக்கு புல்லட்டோட ஸ்பீடு வந்து அந்த வேனோட ஸ்பீடு என்னவோ அதுதான். அப்போது ஆக்சுவலாக புல்லட்டோட ஸ்பீட் அப்படிங்கிறது போலீஸ் வண்டியோட ஸ்பீடு ப்ளஸ் இந்த மசில் வெலாசிட்டி இது ரெண்டும் சேர்ந்தது தான். சரியா, ஓகே. இப்போ நம்ம திஸ் இஸ் ஈக்குவல் டு போலீஸ் வண்டியோட ஸ்பீடு எவ்வளோ? 25 divided by 3 ப்ளஸ் ஆக்சுவல் மசில் வெலாசிட்டி எவ்வளோ? 150 அப்படின்னு வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 475 divided by 3 meters per second. சரியா, இது வந்து என்னது? புல்லட்டோட ஸ்பீடு. அவங்க நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க? வாட் ஸ்பீட் டஸ் த புல்லட் ஹிட் த தீவ்ஸ் கார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது புல்லட்டோட ஸ்பீட் வித் ரெஸ்பெக்ட் டு தீஃபோட வண்டி வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்குடா, அந்த ஸ்பீடை கம்பேர் பண்ணும்போது எந்த ஸ்பீடில் புல்லட் போய் இடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இங்கே நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு, ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷனில் தானே போகுது, புல்லட் வெலாசிட்டியும் இப்படி தான் போகுது, தீஃபோட காரும் இப்படி தான் போகுது. சேம் டைரக்ஷன்னா என்ன பண்ணணும்? நம்ம சேம் டைரக்ஷன்னா சப்ராக்ட் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 475 by 3 மைனஸ் 160 divided by 3. இப்படி பண்ணிங்கன்னா you will get 105 meters per second அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ the answer is 105 meters per second. ஓகேவா, நம்ம வந்து கொஸ்டின் பார்க்கும்போது என்ன பண்ணணும்? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கவனமாக படிக்கணும். சரி, அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Among the 4 graphs, there is only one graph for which average velocity over time interval can vanish for a suitable chosen time period. Which one is it? அதாவது கொடுத்துருக்கிறதுல ஏதோ ஒரு கிராஃபுக்கு தான் என்ன ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து 0 ஆக முடியுமா? ஆவரேஜ் வெலாசிட்டி கொடுத்துருக்கிற கிராஃபில் யாரோ ஒருத்தருக்கு தான் 0 ஆக முடியும். அது எந்த கிராஃப்னு கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு கிளியராக இருக்கா என்னன்னு தெரியல. ஆக்சிஸ் நான் சொல்லிடுறேன். இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டைமும், எல்லா கிராஃபுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் தான். ஓகேவா, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிளியராக இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம். ஓகே, இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபில் நம்ம வந்து எப்படி வெலாசிட்டி எடுப்போம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபை வந்து என்ன பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும்? ஸ்லோப் எடுத்தீங்கன்னா வெலாசிட்டி கிடைக்கும். ஸ்லோப் வில் கிவ் யூ வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். ஓகே, இங்கே பாரு, இங்கே வந்து ஒரே ஸ்லோப் தான் இருக்கா? ஆமாம், இங்கேயும் ஒரே ஸ்லோப் தான் இருக்குது, இங்கேயும் ஒரே ஸ்லோப் தான் இருக்குது. இது பாரு, இதில் பாசிட்டிவ் ஸ்லோப்பும் ஒன்று இருக்குது, அதே மாதிரி நெகட்டிவ் ஸ்லோப்பும் ஒன்று இருக்கா? இதோ இங்கே பாரு, இதில் பாசிட்டிவ் ஸ்லோப்பும் ஒன்று இருக்குது. அதாவது ஒரே டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு 2 டைம் பீரியட் நமக்கு கிடைக்குது. ஒரே டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு 2 டைம் பீரியட் நமக்கு கிடைக்குது. கரெக்டாக? அப்போ அந்த 2 டைம் பீரியடில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்று பாசிட்டிவாகவும் இன்னொன்று நெகட்டிவாகவும் இருக்கும்போது என்ன ஆயிருக்கும்? there is a possible chance that இந்த ஸ்லோப்பும் இந்த ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? ஸ்லோப் ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி 0 ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? இருக்குது. அப்போ இந்த ஒரு கிராஃபுக்கு மட்டும்தான் ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா வேனிஷ் ஆகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து NCERT எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
The displacement of the particle is given by x is equal to t minus 2 the whole squared, where x is in meters and t is in second. The distance covered by the particle in the first 4 seconds is given by அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இதை பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஓகேவா, ரெண்டு மெத்தட் வச்சு நம்ம இந்த கொஸ்டின் பண்ணலாம். அந்த ரெண்டு மெத்தடையுமே நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுற என்ன சொல்கிறது, லாங் மெத்தட்னு சொல்ல முடியாது, பட் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஓகேவா, இதில் என்னென்னா இங்கே பாரு, டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் 2 the whole square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸ் கேட்டிருக்காங்களா, நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு செகண்டுக்கும் டைமோட வேல்யூ இன்சர்ட் பண்ணி டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் 0th செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 minus 2 அப்படின்னு வரும். 0 minus 2 வந்து -2 the whole square வந்து 4, அப்போ 4 மீட்டர். ஃபஸ்ட்டு செகண்டில் t is equal to 1 போட்டேன்னா 1 minus 2 வந்து -1 the whole square is equal to 1 meter. Second it will become 0. Third second again it will become 1 meter. Fourth second again it will become 4 meter. சரியா, இப்படி கிடைச்சிருச்சு. இனி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கு, இது வந்து 0th செகண்டில் இருக்கிற டிஸ்டன்ஸு. ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்னா 1 minus 0 தானே, 1 minus 0, அப்போ ஃபஸ்ட்டு செகண்டில் வந்து ட்ராவல் ஆகிருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 3 மீட்டர். அடுத்தது செகண்டில் ட்ராவல் ஆகிருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ, தட் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். தேர்டு செகண்டில் ட்ராவல் ஆகிருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ, தட் இஸ் அகெயின் ஈக்குவல் டு 1 மீட்டர். அண்ட் ஃபோர்த் செகண்டில் ட்ராவல் ஆகிருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ, தட் இஸ் அகெயின் ஈக்குவல் டு 3 மீட்டர். இப்போ நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 3 + 3 6 7 8 மீட்டர் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் பி. சரியா, இப்படி பண்ணுறது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா, இப்போ நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, இன்னொரு மெத்தட் பாருங்கள். டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க t minus 2 the whole squared அப்படின்னு. இங்கேருந்து எனக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்ஸில் ட்ராவல் ஆன டிஸ்டன்ஸ் வேணும். ஓகே, இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா, ஐம் கோயிங் டு கேல்குலேட் த வெலாசிட்டி கேல்குலேட் பண்ண போகிறேன். எப்படி, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடச்சிரும். கரெக்டாக, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 2 வெளியே வந்துடும். 2 into t minus 2 the whole raised to 2 minus 1 வந்து 1 தான், அதனால ஹோல் பவர் 1 தான் வரும். இங்கேருந்து எனக்கு ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கலாம். ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன, dv/dt பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராக்கெட்குள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன். எனக்கு என்ன கிடைக்கும், d இன்ட்டு, ஒரு நிமிஷம், என்ன கிடைக்கும், d இன்ட்டு 2t minus 4/dtன்னு வருமா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு t வந்து வேனிஷ் ஆயிரும். இப்போ 2 இது வந்து கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 2 meters/second² அப்படின்னு வரும். சரி, இப்போது இந்த வெலாசிட்டி இங்கே இருக்கா எனக்கு, இதை வச்சு நான் என்ன பண்ணலான்னா, ஐ கேன் ஒரு டைமுக்கும் வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ t is equal to 0னா வெலாசிட்டி என்னவா இருக்கும், இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 minus 2 -2, 2 into -2 வந்து -4 அப்படின்னு வரும். அதே மாதிரி t is equal to 2 செகண்ட்ஸில் என்ன வரும், 2 minus 2 0, அப்போ velocity will also be equal to 0. t is equal to 3 செகண்ட்ஸில் 4 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா velocity will be equal to 4 minus 2 2 தான், 2 into 2 4 meters/second வருதா. இதை நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு கிராஃபாக பிளாட் பண்ணலாம். இங்கே நான் எடுத்துக்கிறேன், அதாவது சும்மா பர்ஃபெக்ட் கிராஃபெல்லாம் இல்லை, சும்மா ஒரு கிராஃப் மாதிரி பிளாட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ நான் இங்கே வந்து வெலாசிட்டி வெர்சஸ் டைம் கிராஃப் எடுத்தேன்னா, இது வந்து 2 4 again 2 again 4 1 2 3 4 சும்மா ஒரு கிராஃப் பிளாட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே பாரு, 0th டைமில் வந்து -4 வெலாசிட்டி, அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு 0னா வெலாசிட்டி வந்து இதில் வெலாசிட்டி வந்து -4ல் இருக்கும். அடுத்தது செகண்டில் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்தது 4th செகண்டில் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 4. இப்படி ஒரு கிராஃப் வருமா. திஸ் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப். இது ஸ்ட்ரெயிட் லைன் தான், வரையும் போது கோணமோனலாம் போயிடுச்சு. ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப். சரியா, இப்போது வெலாசிட்டி டைம் கிராஃபோட ஏரியா அண்டர் த கிராஃப் என்ன கொடுக்கும், நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்குமா. அப்போ ஏரியா அண்டர் த கிராஃப் கண்டுபிடிச்ச போதும் இதை 2 பார்ட்டாக பிரிக்கணும். ஏரியா அண்டர் த கிராஃப் இது வந்து ஒரு பார்ட்டும், இதை வந்து நீ 2வது பார்ட்டாகவும் பிரிக்கணும். அப்போ யூ வில் கெட் 1/2 into 4 into 2. நல்லா ஞாபகம், நமக்கு டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்கல. டிஸ்டன்ஸுங்கிறதுனால நம்ம இந்த நெகட்டிவ் சைனை அவாய்ட் பண்ணிக்கலாம். சரியா, 1/2 into 4 into 2 ப்ளஸ் அகெயின் 1/2 into 4 into
2 அப்படின்னு வரும். 2 will get cancelled on the both sides. 4 plus 4 is equal to 8 meter. ஆன்சர் எப்படியும் 8 மீட்டர். ஆன்சர் ரெண்டு பேத்துக்குமே சேம் தான் வரும். பட் ரெண்டு மெத்தட் இருக்குது, அவ்வளோதான். இந்த ரெண்டு மெத்தடையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே இப்போ 4 செகண்ட்ஸுங்கிறதுனால நீங்கள் இதை பண்ணலாம். இப்போ ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா நமக்கு எக்ஸாம் டைம் இருக்காது இல்லையா? ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போட்டா? தூங்காதீங்கடா, போர் அடிக்குதுன்னு எனக்கும் தெரியும். பட் வாட் டு டூ, நம்ம டாக்டர் ஆகணும் இல்லையா? படிச்சு தான் ஆகணும். ஸோ கம் பேக், ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேணால் திரும்ப வாங்க. பட் டோன்ட் கிவ் அப். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஷின். At a metro station, a girl walks up a stationary escalator at time t1. If she remains stationary on the escalator, then the escalator takes her up in time t2. Time taken by her to walk upon a moving escalator will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் NCERT எக்ஸாம்பிளர் கொஷின் ப்ளஸ் நீட் 2017லையும் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. NCERT எக்ஸாம்பிளரில் இருந்த அதே கொஷின் தான் நீட் 27ல் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 2017ல். சரி, இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ எஸ்கலேட்டர் ஒன்று தான், எஸ்கலேட்டர் மாறல. எஸ்கலேட்டரோட லெங்க்த்தை வந்து நம்ம எல் அப்படின்னு எடுத்துக்கலாம். எல் இஸ் ஈக்குவல் டு லெங்த் ஆஃப் எஸ்கலேட்டர், அதாவது அவள் ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். சரியா? ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க? அந்த கேர்ள் வந்து இப்போ ஒரு பொண்ணு வந்து எஸ்கலேட்டர் மூவ் ஆகாமல் இருக்குது. அப்போ அந்த பொண்ணு வந்து அதை நடந்து போகிறா அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் த கேர்ள், ஓகேவா, வெலாசிட்டி ஆஃப் த கேர்ள் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்கலேட்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தானே. டிஸ்டன்ஸ் வந்து எல் டிவைடட் பை எவ்வளோ டைமில் அவள் நடந்து போகிறான், t1 அப்படிங்கிற டைமில் அவள் நடந்து போகிறான். ஓகே. அடுத்தது வெலாசிட்டி ஆஃப் த எஸ்கலேட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது அவள் வந்து நடக்க வேண்டாம், அவள் சும்மா நின்னா எஸ்கலேட்டர் மூவ் ஆச்சுன்னா டைம் t2ல அவன் மேலே போயிடலாம். அப்போ வெலாசிட்டி ஆஃப் எஸ்கலேட்டர் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் எஸ்கலேட்டர் இஸ் ஈக்குவல் டு எல் டிவைடட் பை t2 அப்படின்னு நமக்கு தெரியும். சரியா? நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க? டைம் டேக்கன் பை ஹர் டு வாக் அப் ஆன் மூவிங் எஸ்கலேட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த பொண்ணு எஸ்கலேட்டர் நகர்ந்துட்டு இருக்கும்போது அவள் மேலே போகணும்னா, ஓகேவா, அதாவது வெலாசிட்டி ஆஃப் த கேர்ள். சரியா? வெலாசிட்டி ஆஃப் த கேர்ள் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வெலாசிட்டி ஆஃப் த கேர்ள் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? வெலாசிட்டி ஆஃப் த எஸ்கலேட்டர், வெலாசிட்டி ஆஃப் த கேர்ள் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்கலேட்டர் ப்ளஸ் வெலாசிட்டி ஆஃப் எஸ்கலேட்டர். வெலாசிட்டி ஆஃப் கேர்ள் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்கலேட்டர்னா என்ன? விஜி மைனஸ் விஇ தானே. ஏன் நான் இங்கே ப்ளஸ் எடுத்திருக்கேன்னா விஜி மைனஸ் விஇ ப்ளஸ் விஇ எடுத்தோன்னா அந்த விஇ கேன்சல் ஆயிடும், எனக்கு விஜி வெலாசிட்டி ஆஃப் த கேர்ள் கிடச்சிரும். அதனால ஓகேவா, திஸ் இஸ் ஈக்குவல் டு எல் இன்டூ 1/t1 ப்ளஸ் 1/t2. கரெக்டா? ஓகே. நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க? டைம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு எல் பை விஜி, தட் இஸ் ஈக்குவல் டு எல் பை விஜி என்னடா, எல் இன்டூ 1/t1 ப்ளஸ் 1/t2. எல் கேன்சல் ஆயிருமா? எல் கேன்சல் ஆயிரும். வி வில் கெட் இந்த t1 t2 இது வந்து t2 ப்ளஸ் t1 டிவைடட் பை t1 t2 வரும். இது ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா t1 t2 divided by t1 plus t2 அப்படின்னு வரும். அவ்வளோதான், ஈஸி, முடிஞ்சுது. புரிஞ்சுதா உங்களுக்கு? இதில் வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேர்டிங்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வேணும். சரியா? வித் ரெஸ்பெக்ட் டு அப்படின்னு எங்கே கொடுத்துருக்காங்க, இல்லை அதோட வெலாசிட்டி மட்டும் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த வேர்டிங்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A particle covers half of its total distance with the speed v1 and rest of half of the distance with speed v2. First half of the distance வந்து speed v1, next half of the distance speed v2. Average speed என்னன்னு கேட்டிருக்காங்க. ஈஸி. திரும்ப அதே கொஸ்டின் இல்லையே, இப்போ தான் நம்ம சால்வ் பண்ணோம். என்ன? ஒரே டிஸ்டன்ஸ், அதாவது இப்போ இது வந்து 2Dன்னு வச்சுக்கோங்க. இதோட டிஸ்டன்ஸ் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் 2Dனா முதல் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸை வந்து ஸ்பீட் v1ஆலையும் அடுத்த ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஸ்பீட் v2ஆலையும் கவர் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீட் கேட்குறாங்களா? ஓகே, ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். டோட்டல் டைம் நமக்கு கொடுக்காட்டி நம்ம என்ன பண்ணணும்? s1 ப்ளஸ் s2 டிவைடட் பை s1 பை v1 ப்ளஸ் s2 பை v2. அவ்வளோதான், கிடச்சிருச்சு. s1 எவ்வளோ? s1 வந்து d ப்ளஸ் d divided by s1 வந்து d divided by v1 plus s2 again d divided by v2. This is equal to 2d divided by d by v1 plus d by v2. d cancel ஆயிருமா? That is equal to 2 divided by 1 by v1 plus 1 by v2.
இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? v2 ப்ளஸ் v1 டிவைடட் பை v1 v2 இப்போ கிடைக்கும். இது ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி கிடைச்சிரும். தட் இஸ் ஈக்குவல் டு 2v1 v2 டிவைடட் பை v1 ப்ளஸ் v2. அவ்வளோதான். ஆன்சர் இருக்கா? ஆன்சர் இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி. சி ஹவு ஈஸி, எவ்வளோ ஈஸியாக இருக்கு இல்லையா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? அடுத்தது, if the velocity of the particle is given where a and b are constant, then the distance travelled by it in between 1 second and 2 second. இதுவும் ஈஸி. சி நீட்டோட கொஸ்டின் ரொம்ப ஈஸி. இங்கே பாருடா, வெலாசிட்டி கொடுத்துருக்காங்களா? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் பிடி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டியோட ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு எப்படி டிஸ்டன்ஸ் கிடைக்கும்? ஆர் ஸ்பீட்லேருந்து நமக்கு எப்படி டிஸ்டன்ஸ் கிடைக்கும்? இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னு நான் கான்செப்ட் வீடியோ சொல்லி தரும்போதே சொன்னேன்ல. கரெக்ட். டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டியை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு டிஸ்டன்ஸும் கிடைக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷனை இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இங்கே பாருங்கள், இன்டெக்ரல் திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல். அவங்க வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க 1 to 2 செகண்ட். 1லேருந்து 2 செகண்ட்ஸுக்கு ஈக்குவேஷன் என்ன? ஏடி ப்ளஸ் பிடிடி ஸ்கொயர்ட். ஓகேவா? டிடி இன்டெகிரேட் பண்ணணும். அவ்வளோதான், ஆன்சர் கிடைச்சிரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிடி. இதுவும் இன்டெக்ரல். ஓகேவா? பிடிடி இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட். தட் இஸ் ஈக்குவல் டு சி. இதை இன்டெகிரேட் பண்ணோம். எப்படி இன்டெகிரேட் பண்ணணும்? ஏடியா? அப்போ திஸ் ஏடி வில் பிகம் ஏடி ஸ்கொயர் டிவைடட் பை 2 ப்ளஸ் பிடி ஸ்கொயர்ட் வில் பிகம் பிடி கியூப் டிவைடட் பை 3 அப்படின்னு மாறிடும். 1 2 2. இன்டெகிரேஷன் டிஃப்ரென்சியேஷன் பேசிக் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபிசிக்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்துறவங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் கற்றுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து என்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நானே பேசிக் மேக்ஸோட வீடியோ வேணால் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, சரி, இன்டெகிரேட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து லிமிட்ஸ் உள்ள சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். டீங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு 2 போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4a/2, அதாவது 2 ஸ்கொயர் வந்து 4, அப்போ 4a/2 ப்ளஸ் டி ஸ்கொயர் வந்து மறுபடியும் 4. அப்போ என்ன கிடைக்கும்? டி ஸ்கொயர்டில் டி கியூப், இங்கே சாரி டி கியூப். அப்போ என்ன கிடைக்கும்? 2 × 2 × 2 8. அப்போ 8b/3 மைனஸ் இந்த ஃபஸ்ட் இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 தான். அப்போ a/2 மைனஸ் b/2 அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4a/2 மைனஸ் a/2 வந்து 3a/2 ப்ளஸ் 8b/3 மைனஸ் b/3. b/3 என்ன வரும்? 7b/3 அப்படின்னு வரும். இவ்வளோதான். அதுதான் ஆன்சர் இருக்கா? அதோ 3a/2 ப்ளஸ் 7/3b, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அவ்வளோதான். சி ஈஸி இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். முடிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் தான். A boy standing on top of a tower of 20 meter height drops a stone. நான் கான்செப்ட் எடுக்கும்போதே சொல்லியிருந்தேன். என்ன ட்ராப்னா இனிஷியல் வெலாசிட்டி 0, த்ரோன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அசியூம் g is equal to 10, the velocity with which it will hit the ground. ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அகேன் ஈஸி. சி, ஒரு டவர் இருக்கு. அந்த டவரோட ஹைட் வந்து 20 மீட்டர். அந்த பாய் வந்து மேலே இருந்து ஒரு கல்லை வந்து கீழே போடுறான், ட்ராப் பண்ணுறான். ஓகேவா? அப்போ இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. டவரோட ஹைட் இருக்குல்ல, ஹைட் இஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர் அண்ட் ஆக்சிலரேஷன் வந்து இட் இஸ் டியூ டு கிராவிட்டி 10. த வெலாசிட்டி வித் விச் இட் வில் ஹிட் த கிரவுண்ட் என்னன்னு கேட்குறாங்க. எல்லாமே கீழே தான். யூவும் கீழே தான், ஹெச்சும் கீழே தான், ஜியும் கீழே தான். வெலாசிட்டி என்ன, ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இதோட ஃபார்முலா பார்க்க ஈஸி. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிற ஃபார்முலா, பேசிக்கான ஃபார்முலா தான். என்னது? b ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு u ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2as. v ஸ்கொயர்டு தான் என்னன்னு வரும். இப்போ v ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர்ட் வந்து 0 தானே, 0 ப்ளஸ் 2 இன்ட்டு a எவ்வளோடா? a வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ? டிஸ்டன்ஸ் வந்து 20. ஸோ v ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 2 × 2 4, 4 and 00. b is equal to root of 400, that is equal to என்னன்னு வரும்? 20 வரும். 20 meters per second வரும். ஆன்சர் இருக்கா? ஆன்சர் ஆப்ஷன் பி. ஈஸி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகிறேன். இது வந்து நீட் கொஸ்டின். சி, நீட் 2016 கொஸ்டின். சரி, அடுத்த கொஸ்டின். A ball is dropped from a high raised platform at t is equal to 0 starting from rest. சரியா? ஓகே, after 6 seconds another ball is thrown downward. First drop பண்ணிருக்காங்க, அப்புறம் thrown from the same platform with the speed v
2 balls meet at t is equal to 18 seconds. What is the value of v? Okay. இதில் வந்து 2 பால் இருக்குது ஓகேவா. ஃபஸ்ட்டு பால் என்ன பண்ணியிருக்காங்க, ட்ராப் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பாலோட இனிஷியல் வெலாசிட்டி 0. டைம் வந்து அதாவது ரெஸ்ட்டில் இருந்து தான் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட்டில் இனிஷியல் டைம் வந்து 0, ரெஸ்ட்லேருந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. இனி அடுத்தது இன்னொரு பால் இருக்குது. இன்னொரு பாலோட இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0 கிடையாது. அது வந்து த்ரோ பண்ணியிருக்காங்க வித் ஸ்பீட் வின்னு கொடுத்தாச்சு. அதை த்ரோ பண்ணியிருக்கிற இனிஷியல் டைம் வந்து 0 கிடையாது. இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, ஆஃப்டர் 6 seconds த பால் இஸ் த்ரோன். அதாவது முதல் பாலை வீசினதுக்கப்புறம் ஒரு 6 செகண்ட் வெயிட் பண்ணி அடுத்த பாலை வீசியிருக்காங்க. சரியா? அப்படின்னா டோட்டல் டைம் என்னவோ அதுலேருந்து ஒரு 6 seconds நீ மைனஸ் பண்ணிக்கணும். அதுதான் வந்து உன்னோட இனிஷியல் டைம். சரி, 2 balls meet at time 18 seconds. அப்போ டோட்டல் டைம் என்ன? டோட்டல் டைம் இஸ் ஈக்குவல் டு 18. ரெண்டு பேரும் கீழே வராங்க. கீழே வந்து அவங்க மீட் பண்ணுறது வந்து 18 செகண்ட் கழித்து மீட் பண்ணுறாங்க. அப்போ டோட்டல் டைம் வந்து 18. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 18 minus 6 எவ்வளோ? 12 seconds அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து வியோட வேல்யூ என்ன, இதான் இவனோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரி, ஈஸி. ஃபஸ்ட்டு பாலோட கேஸ் நம்ம பார்க்கலாம். முதல் பாலோட கேஸில் u is equal to 0வா, t is equal to 18 seconds. ஏன்னா அது வந்து கீழே ஏதோ இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே கீழே வந்து இருக்குது. கீழே வந்து முடியல. இந்த 2 பாலும் எப்போ மீட் பண்ணும் அப்படின்னு தானே கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாலும் மீட் பண்ணுறது வந்து 18 செகண்ட் கழிச்சு. அதனால டோட்டல் டைம் 18, ஆக்சிலரேஷன் வந்து 0. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், s is equal to ut plus half gt ஸ்கொயர்ட் அப்படிங்கிற ஃபார்முலாவில் போட்டு நம்ம முதல்ல எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அப்போ s is equal to s1 is equal to என்ன வரும், இது வந்து 0 ஆயிடுச்சு. 12 into 10 into 18 ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே, இது சால்வ் பண்ண வேண்டாம், இது அப்படியே வச்சிருங்க. இனி அடுத்தது செகண்ட் பாலோட கேஸு. செகண்ட் பாலோட கேஸில் என்ன, அதே தான். ஆனால் இனிஷியல் வெலாசிட்டி வந்து இங்கே v, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். டைம் வந்து 12 seconds அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி கிராவிட்டி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எவ்வளோ? 10. இங்கே 10 0 இல்லை. ஓகே, 10. அப்போ s2 is equal to சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். s2 is equal to என்னன்னு வரும், v into 12. இனிஷியல் வெலாசிட்டி வந்து இங்கே v தானே, v into 12 plus half into 10 into 12 ஸ்கொயர்ட் அப்படின்னு வரும். இதையும் சால்வ் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுருங்க. இப்போ இதில் கீ கான்செப்ட் என்ன தெரியுமா, அவங்க சொல்லியிருக்காங்க 2 பாலும் மீட் பண்ணுறது 18 செகண்ட் கழிச்சு அப்படின்னு. அதாவது இங்கேருந்து நீ 2 பாலையும் வீசுகிற, 2 டைமில் வீசினாலும் இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ட்ராவல் பண்ணி வந்திருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஒன்று தானே. ட்ராவல் பண்ணி வந்திருக்க டிஸ்டன்ஸ் ஒன்று தானே. அப்போது s1 is equal to s2 தானே. புரியுதா உங்களுக்கு? அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டைம் பீரியடில் நீ அவனை கீழே வீசியிருந்தாலும் சின்ஸ் தே ஆர் மீட்டிங் ஈச் அதர், அவங்க ட்ராவல் பண்ணியிருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த டிஸ்டன்ஸையும் ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட் பண்ணால் எனக்கு கிடச்சிரும் ஆன்சர். அவ்வளோதான். சி, s1 is equal to s2ஓட கேஸில் 12 into 10 into 18 ஸ்கொயர்டு that is equal to 12v plus half into 10 into 12 ஸ்கொயர்ட். இங்கேருந்து v தானே நமக்கு வேணும். ஈஸி, 12v வச்சுக்கலாம். இந்த ஃபுல் ஈக்குவேஷனை அந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு 12 into 10 into இந்த 12 10 ரெண்டு சைடும் இருக்குல்லடா, அதனால நம்ம அதை காமனாக எடுத்துக்கலாமா, இன்ட்டு 18 ஸ்கொயர்ட் மைனஸ் 12 ஸ்கொயர்ட். ஓகேவா? இங்கேருந்து நமக்கு v தானே வேணும். ஸோ இது சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 12v ஈக்குவல் டு 12 into 10 into 30 into 6 அப்படின்னு வரும். 12 into 10 into 30 into 6 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ v இங்கேருந்து v சால்வ் பண்ணிக்கலாம். v is equal to இதை டிவைடட் பை 12 பண்ணிங்கன்னா you will get around 75 meters per second அப்படின்னு வரும். ஏன்னா 75 meters per second அதுதான் ஆன்சர் இருக்கா, 75 meters per second is the option. ஸோ நம்ம வந்து நீட்டில் வரக்கூடிய மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின்ஸுமே இப்போ வந்து ட்ரை பண்ணியிருக்கோம், சால்வ் பண்ணியிருக்கோம். எக்ஸசைஸு, எக்ஸாம்பிளர், அப்புறம் கொஞ்சம் பாஸ்ட் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இனி என்ன பண்ணணும், நல்லா பொறுமையாக உட்காந்து நல்லா ஆக்டிவாக உட்காந்து இனி நிறையா கொஷின் சால்வ் பண்ணணும். நீங்கள் வந்து ஆப்ஜெக்டிவ் புக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இல்லை பாஸ்ட் கொஷின் புக் வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னும் நிறையா கொஷின் சால்வ் பண்ணணும். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா, நீங்கள் ஒரு கொஷின் தான் சால்வ் பண்ணுறீங்கனாலும் அதை திரும்ப திரும்ப சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஏன்னா ஒரே பேட்டர்னில் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய ரிப்பீட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம ஒரே பேட்டர்ன் கொஷினை நிறைய வாட்டி
ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது. நம்ம எப்போவுமே புது கொஷின் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இப்போ நீங்கள் ஒரு செட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 4 நாள் கழிச்சு மறுபடியும் அதே செட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறதுல எந்த தப்புமே இல்லை. இட் வில் ஆக்சுவலி பி ரியலி பி வெரி ஹெல்ப்ஃபுல். சரியா? இப்போ வந்து இந்த சாப்டரோட அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் இதோட முடிஞ்சுது. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு புரியாட்டி இந்த கிளாஸில் ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், இல்லை ஏதாச்சும் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நம்ம கிளாஸஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கடா, ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் 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 ரொம்ப முக்கியம். ரிவிஷன் மட்டும் இல்லாமல் இருக்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு கான்செப்ட் ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் கொண்டு வர வரைக்கும் பாய்.